அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கழுத்தில் தூக்கு மாட்டிக்கொள்வாயோ, தீயில் பாய்ந்து உயிர் விடுவாயோ, அல்லது கொடும் வனத்துக்கு நீயும் செல்வாயோ என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான். பாடல் எண் 891. உயிரேனும் விடுவாயோ, உரி கழுத்தில் இடுவாயோ, துயில்வதற்கும் முனைவாயோ, துயர் தீ வெந்திடுவாயோ, பயில்வாயோ வனவாழ்வும் பாவமெல்லாம் உடைந்திடவே, குயில்களுமே கூவ அஞ்சும் கொடுவன வாழ்வு அடைவாயோ. இதுவே 891வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உயிரேனும் விடுவாயோ, உரி கழுத்தில் இடுவாயோ என்ற முதல் வரிக்கான விளக்கம், நீ செய்த குற்றங்களுக்கு நானும் உடந்தை என்று உலகத்தோர் என்னையும் சந்தேகிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய அந்த பாவங்களை, அந்த குற்றங்களை களைவதற்காக நான் என் அண்ணன் ராமனை நாடாள வைத்தும் அவன் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த வனவாசத்தை நான் ஏற்றுக்கொண்டும் அந்த பாவத்தை, அந்த பழியை நான் களைந்து விடுவேன். ஆனால் நீ அந்த பழியை எவ்வாறு தீர்ப்பாய்? ஒருவேளை உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வாயோ, அவ்வாறு உயிரை விடுவதற்காக உரி என்கிற தூக்கு கயிற்றை கழுத்திலே மாட்டிக்கொள்வாயோ, துயில்வதற்கும் முனைவாயோ, துயர் தீ வெந்திடுவாயோ, ஒருவேளை யாருமே பார்க்காத இடத்திலே சென்று அங்கே நீண்ட நேரமாக படுத்து தூங்குவதற்கு முயற்சி செய்வாயோ, அல்லது துயர் தீ என்கிற பெரும் நெருப்பினை வளர்த்து அந்த நெருப்பிலே பாய்ந்து துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் மரணத்தை நீ ஏற்படுத்தி உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வாயோ. அவ்வாறு இல்லை என்றால் பயில்வாயோ வனவாழ்வும் பாவமெல்லாம் உடைந்திடவே, நீ செய்த பாவங்கள் யாவும் விலகுவதற்காக வனத்தவ வாழ்க்கையை நீயும் பயிற்சி செய்வாயோ, குயில்களுமே கூவ அஞ்சும் கொடுவன வாழ்வடைவாயோ. அவ்வாறு வனத்தவ வாழ்க்கையை பயிற்சி செய்வதற்காக குயில்களும் கூட கூவதற்கு அஞ்சக்கூடிய மிகவும் கொடுமை நிறைந்ததாக திகழக்கூடிய தண்டக வனத்துக்கு சென்று அந்த வனத்தவ வாழ்க்கையை நீ மேற்கொள்வாயோ என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான். இதுவே 891வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 892வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.